தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதை நம்மளோட நினைச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். வந்தே மாதரம் சர்ச்சை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அதில் குறிப்பாக திமுகவை சார்ந்த கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் ரொம்ப சீரியஸாக இதை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க மட்டும்தான் பேசியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் பேசியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் சிறுபான்மையின காவலர்களாக சிறுபான்மையின ஓட்டை மையமாக வச்சு தான் ஆதவ அர்ஜுனா நேற்று வரைக்கும் பேசுகிறார். நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட இந்த ஆட்சி அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்களுக்கான ஒரு முக்கியமான ஆட்சி அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ இதனோடு இந்த வந்தே மாதர விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சிறுபான்மை மக்கள் அல்லது விஜயையோ முஸ்லீம் லீகையோ காங்கிரஸையோ இந்த கூட்டணியை அவங்க சிறுபான்மை காவலர்கள் என்று நம்பி ஓட்டு போட்ட சிறுபான்மை சமூகத்தினர், குறிப்பாக இளம் தலைமுறையினர், அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு முதல்ல தெரியுமா? அது ஏதோ அவங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. வந்தே மாதரம் பில்லுன்னா என்ன? வந்தே மாதரம் பாடல், அந்த பாடல் அந்த முழுமையான பாடல், அது தேசிய பாடல். அந்த பாடலை அவமதிக்கிறதுனா என்ன அப்படின்றத அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அது இனிமே என்ன அவமதிக்கிறதுனாக்கா அந்த நேரத்தில் குறுக்க சவுண்டு விடுறதா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதா, அல்லது பாடாமல் இருக்கிறதா, சும்மா நின்னாலே அவமதிப்பா. இங்கே யாருக்கு அந்த பாட்டு தெரியாதே அப்புறம்ப்பா, அது வேற. இப்போது அந்த மாதிரி அது எதுன்றது அப்புறம். அப்படி இருந்தால் 3 வருஷம் தண்டனை, அபராதம் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. இப்போது அதில் என்ன பிரச்சனை? மேலோட்டமாக பார்த்தா ஏதோ ஒரு நாட்டுப்பற்றுக்கான ஒரு பாடல் மாதிரி தானே தெரியுது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பொதுவாக இருக்கிறவங்க கருதலாம். முதல்ல ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணிக்கணும். நாட்டுப்பண் அல்லது நேஷனல் ஆந்தம் அப்படின்னு ஒன்று தான் உலகம் பூரா உண்டு. நாட்டுப்பண் ஒன்று, அப்புறம் தேசிய பாடல்னு ஒன்று அப்படின்றது நம்ம ஊரில் தான். நம்ம ஊரில் நாட்டுப்பண்ணு ஜனகணமன, அதில் யாருக்கும் எந்த தேசிய கீதம் அதில் மாற்றுக்கிறது யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடுதலாக இது ஒன்று கொண்டு வராங்க. இந்த வந்தே மாதரன்றதை தனியாக அப்பப்போ 2 வரி பாடிட்டு இருப்பாங்க. அதில் யாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதில்லை. இதை பாடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதும் அதில் சிக்கல் என்ன என்பது தான் கேள்வி. இப்போ வந்தே மாதரம் பாடலில் முதல் 2 ஸ்டான்ஸா, அதை தவிர அதற்கு பின்னால் வரக்கூடிய பாடல் வரிகள் எல்லாம் துர்கை, லட்சுமி, சரஸ்வதியை நேர பெயர் சொல்லி வணங்குகின்ற வரிகள் வருது. அப்போ அதுக்கு மேலே என்னுடைய எதிரிகளை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கால் அதுவும் வருது. இப்போ ஒரு நாட்டுப்பண்ணில் இந்து கடவுளர்களை வழிபடுவது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தாக்கா, இப்போ சிறுபான்மை இந்து அல்லாதவர்கள் அவங்களுக்கு இது உடன்பாடா? அது கிறிஸ்தவர்களோ, முஸ்லீம்களோ, ஜைனர்களோ, சீக்கியர்களோ எல்லாருக்கும். வழக்கமாக சொன்னால் உடனே முஸ்லீம்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இவங்க எல்லாரும். இது இல்லாமல் நாத்திகர்கள் அல்லது பௌத்தர்கள், இவங்க யாருக்கும் இதில் உடன்பாடு கிடையாது. இவங்களெல்லாம் சேர்த்திங்கன்னா மக்கள் தொகையில் கணிசமான பேர் இவங்க. இந்துக்களாகவே இருக்கிறவங்க கூட இதை ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் பாடி ஆகணும். அப்போ இதில் என்ன நடந்தது? ஆராசா அதை பற்றி பேசியிருக்காரு. அதாவது இந்த பில்லை கொண்டு வரும்போது அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையிலேயே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் இந்த மாதிரி வந்தே மாதரத்தை பாடலாக சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். காங்கிரஸ் தான் முஸ்லீம் லீக்கு பயந்துக்கிட்டு இந்த பாடலில் பின்பகுதியை நேரு இவங்கெல்லாம் வெட்டிட்டாங்க, சிதைத்து விட்டார்கள். இதெல்லாம் மோடி ஏற்கனவே பேசினது. அப்போ இதை பற்றி ஆராசா சொல்லியிருக்காரு. வந்தே மாதரத்தின் எந்த பாடல் வரிகள் அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. 1930களிலேயே அது பிரச்சனையாகி 37 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் எல்லாரும், யார், நேரு, வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜி, பட்டாபி சீதாராமையா, அத்தனை பேரும் பங்கேற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் முடிவு பண்ணுறாங்க, ஆமாம் இதில் பின்னால் இருக்கிறதெல்லாம் மதம் சார்ந்ததாக இருக்குது, அதனால் அந்த முதல் 2 இதை மட்டும்தான் பாட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை வருது. அரசியல் நிர்ணய சபையில் ஆக பெரும்பான்மையாக காங்கிரஸ்காரங்க, அப்புறம் முஸ்லீம் லீகு, அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து பேர். அப்போ இங்கே ராஜேந்திர பிரசாத் இதை சொல்லும்போது யாரும் ஆட்சேபிக்கவில்லை. காரணம் என்னென்னா, முதல் 2 ஸ்டான்ஸாக பாடுறதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. அந்த முதல் 2 ஸ்டான்ஸான்றது என்ன அப்படின்னாக்கா, அந்த வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் வனகஜ சீத்தலாம்
தத்துவ சாமலாம் மாத்தரம். எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. முதல் வரி இல்லை, என்ன அரசு பண்ணிடுவாங்க. இது வந்து சமஸ்கிருதம், ஃபுல்லாக சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட்டைஸ்டு பெங்காலி. அது வந்து இயற்கை, எழில், மண் இப்படிப்பட்டது அப்படி வந்து சொல்கிறதுல யாருக்கும் ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த காங்கிரஸ் கமிட்டியில் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த வரிகள் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் கமிட்டி தீர்மானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த தீர்மானத்தில் இதை தவிர வேறு எதையும் பாடக்கூடாது அப்படின்னு இருக்குது. அப்போது பாடணும்னு நினச்சா இது தான் பாடலாம். அப்போ இதை ராஜேந்திர பிரசாத் வந்து சொல்கிறது இதுதான். அவர் ராசா வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த திடீர்னு இதை கொண்டு வந்து கொடுக்குறானுங்க லோக்சபாவில், அதை எடுத்து நான் வந்து நீ கொண்டு வந்துருக்கிறியே இது அன்கான்ஸ்டியூஷனல், நீ சொல்கிறது பொய், அரசியல் நிர்ணய சபையிலேயே ராஜேந்திர பிரசாத் பாட சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து அயோக்கியத்தனம். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ உன்னுடைய வெப்சைட்லேயே வந்தே மாதரம் பாடல்ன்றது 2 ஸ்டான்ஸாக தான் இருக்குது. அந்த 2 ஸ்டான்ஸாக தான் அப்ரூவ்டு. இப்போ முழு பாடலை பாடணுன்னு கொண்டு வரீங்க, இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறார். இதுதான் இதனுடைய ஹிஸ்ட்ரி, இந்த முரண்பாடு அப்படின்றது. அப்போ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது பிற மதத்தினரை பொறுத்த வரைக்கும் இந்த இறை வழிபாட்டை நாட்டுப்பண் என்ற பெயரில் பாடுவது வந்து சாத்தியமில்லை என்பது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். இதில் இந்த நாட்டுப்பண்ணை பாடணும் இல்லை நாட்டுப்பண்ணை பாட மறுத்தால் அல்லது அதை அவமதித்தால் அப்படின்றதுக்கு முதல்ல 1971 தான் ஒரு சட்டம், இது அவமதிப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை. அந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இதை சேர்த்துட்டாங்க. இப்போ ஜனகண மனவை அவமதித்தால் அப்படின்னு இருக்கிறதுல ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு சேர்த்துருக்குறாங்க. இதில் ஒரு வழக்கு ஒன்று நடந்திருக்குது. இப்போது ஜனகண மன பாட எனக்கு விருப்பம் இல்லை, எல்லாரையும் போல் நான் எழுந்திரிச்சு நிற்கிறேன், ஆனால் பாடாமல் இருக்கிறேன். கேரளாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஜெகோவாஸ் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்திலே ஒரு கடுங்கோட்பாட்டு பிரிவு, அதை சேர்ந்த மாணவிகள் வந்து எங்கள் மத நம்பிக்கைக்கு நாங்கள் இதெல்லாம் பாட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிட்டாங்க. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது என்னன்னாக்கா எழுந்துச்சு நின்னாங்க, ஆனால் பாடம் மறுக்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது வேறு. அவங்களுடைய ஃபெய்த் இருக்கு இல்லையா, மனசாட்சி சுதந்திரம், அதான் ஆர்டிகிள் 25. மனசாட்சி சுதந்திரன்றது நம்பவும் நம்பாமல் இருக்கவும் உரிமை. நம்புறதுலே இதை நம்புறதா, அது அல்லாவையா முருகனையா கிறிஸ்துவையா, அது மாதிரி அவங்களுடைய ஃபெய்த் அதுதான் முதன்மை வகிக்கும். அதனால் நீங்கள் அவங்கள பள்ளிக்கூடத்துலேருந்தெல்லாம் வெளியேற்ற முடியாது, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதோடைய பொசிஷன். இப்போ வந்தே மாதரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது அந்த தீர்ப்பின்படி பார்த்தால் நீ பாடுன்னு கட்டாயப்படுத்த முடியாது, ஆனால் எழுந்து நில்லுன்னு கட்டாயப்படுத்தலாம். இது ஒன்று. பாடுன்னு கட்டாயப்படுத்த முடியாது என்றாலும் கூட இந்த பக்கம் பிஜேபியோடைய ஒரு ஸ்லோகன் முழக்கம் ஒன்று இருக்குது. பாரத் மே ரஹ்னா ஹே தோ வந்தே மாதரம் கெஹ்னா ஹே. இந்தியாவில் இருக்க வேண்டுமென்றால் ரஹ்னா ஹே தோ, இந்தியாவில் இருக்கணும்னா வந்தே மாதரம்னு பாடணும் அப்படின்றது ஒரு. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மோடி ஆட்சியின் கீழே பல இடங்களில் அப்ராணியாக ஒன்றும் முஸ்லீம்களை வந்து அடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஆமாம், நிறைய இடத்துல நடக்கிறது, அடித்து கொலையே பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து எனக்கு நண்பர் வந்து குஜராத்தில் வேலை பார்த்தாரு ஒரு பெரிய நிறுவனத்தில். அந்த நிறுவனத்தில் வந்து காலையில் குட் மார்னிங்கே சொல்ல மாட்டாங்களாம். ஆஃபீஸ் பெரிய கார்பரேட் நிறுவனம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. ஆமாம், பெரிய நிறுவனம் அது. அப்படி இல்லை, அது ஃபோன் எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் தான். அப்படி நார்த் இந்தியா பூரா அது பழகிடுச்சு. அப்போது இந்த மாதிரி முஸ்லீம்கள் சொல்லணும்னு சொல்லி தாக்குறதை வந்து பார்த்துருக்குறோம். அது வந்து அவங்களுடைய அரசியல் வலிமை அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால செய்கிறாங்க. ஆனால் அது சட்டவிரோதம், லிஞ்சிங்னு சொல்கிறோம். ஆமாம், இப்போ லிஞ்சிங்கில் எது சொல்லப்பட்டதோ அது சட்டமாயிடுச்சு. இப்போ அது சட்டவிரோதங்க, இப்போ இது சட்டமாயிடுச்சு. இப்போ ஒரு முஸ்லீம் வந்து அவமதித்தார் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். வந்தே மாதரம் பாடும்போது இவர் சிரித்தார், இல்லை காதல் நோண்டிட்டு இருந்தார், ஏதோ ஒன்று அவமதிப்புக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லலாம். சொல்லி அவர்கள் மேலே வந்து 3 வருஷம் ஆமாம் வழக்கு தொடரலாம். நீங்கள் கேஸு ஃபைல் பண்ணிட்டா உடனே ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்களான்றது இல்லை. கேஸு கோர்ட்டுக்கு நடக்கணும், வேலை போயிடும், பலவிதமான. இது ஆல்மோஸ்ட் வந்து இந்து ராஷ்டிராவினுடைய ஒரு முக்கியமான, ஆல்மோஸ்ட் இல்லை, நம்ம இந்து ராஷ்டிராவில் இருக்கிறோம்.
என்னுடைய கேள்வி, இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்தில் இந்த 2 பேரை தவிர, ஆராசா, கனிமொழி, திமுக காரங்களை தவிர வேறு எந்த கட்சிக்காரனுக்கும் வெக்கம், மானம், சூடு சொரணை இல்லையா? அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து கலெக்டரத்துக்கு போயிருக்காங்கல்ல எம்பிக்கள். இப்போ இந்த மசோதா வரும்னு தெரியாதா உனக்கு? 29ஆம் தேதி மாநிலங்களவையில் இது நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா. அடுத்தது மக்களவைக்கு வரும்னு தெரியும். மாநிலங்களவையில் நிறைவேற்றும் போது என்ன பிரச்சனைன்னா, ஜந்தர் மந்தர் விவகாரத்துக்காக ஒரே தகராறு. வாக் அவுட் பண்ணும்போது இதை நிறைவேற்றிட்டாங்க. இந்தியா கூட்டணி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் வாக் அவுட்டு. அந்த நேரத்தில் இதை நிறைவேற்றிட்டாங்க. சரி, அது நமக்கு தெரியாது, விட்டு போச்சு. அடுத்தது லோக்சபாவில் வருது. லோக்சபாவில் இது வரும்போது காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க, அகிலேஷ் யாதவ், மிச்சம் பேர். இப்போ இங்கேருந்து சு வெங்கடேசன் போயிருக்காரு, சிபிஎம்காரங்க இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, விசிகா இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்லை ராகுல் காந்திக்கு இது பிரச்சனை இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் இந்து ராஷ்டிரத்தை ஏற்றுக்கிறாங்களா? அப்படி தான் தெரியுது எனக்கு. அப்போ நீங்கள் இப்போ பேசாதது மட்டும் இல்லைங்க, இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. நீங்கள் அதை போய் சன்சாத் டிவியில் அந்த கிளிப்பிங்கை எடுத்து பாருங்கள். நீங்கள் இவங்க 2 பேர் பேசும்போது பேசுகிறதே காதில் கேட்காம முழக்கம். யாருன்னா, ஒரு பக்கம் பிஜேபிக்காரன் கத்துறான். ஏன்னா ஆராசா எழுந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னாக்கா, இந்த நாட்டில் பிரிவினை வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று சாவர்கர், ரெண்டாவது வந்தே மாதரம் அப்படின்னு சொல்கிறார். உடனே கத்துறாங்க, இது அவை குறிப்பிலேருந்து நீக்கு அப்படின்றாங்க. அவங்க கத்துறதில் புரிஞ்சுக்க முடியுது நம்ம. ஆனால் இது பேசிகிட்டு இருக்கும்போது ஜந்தர் மந்தர் பிரச்சனை, ராமர் கோயில் உண்டியலை திருடிட்ட, இது 2க்கும் காங்கிரஸ்காரங்க கோஷம் போட்டுட்ருக்குறாங்க. இவங்க பேசுகிறது என்ன பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிறாங்க? வேறு பிரச்சனையா? நீ பேசுகிறத விட சீரியஸான பிரச்சனை அவங்க பேசுகிறது. அப்போது நீ சேர்ந்து பேசணும். பேசாமல் இந்த வேலை பார்க்குறேன்னா இதுக்கு என்ன பொருள்? இவங்கெல்லாம் மதசார்பற்றவர், இவங்கெல்லாம் பிஜேபிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. ஏன் ஐயுஎம்எல்ல தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டுருக்குறாங்க. இப்போ இதான் நடக்குது. இல்லை விசிகாவுமே எதுவும் பேசலையா? பேசலைங்க. அப்புறம் திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்காரு, முர்மு இதில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு. முர்மு இத்தனை நேரம் போட்டிருப்பாங்க. இப்போ அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல எனக்கு. இல்லை எனக்கு அதாவதுங்க, நீங்கள் எதிர்த்து பேசினாலும் மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க நிறைவேற்றுவாங்கன்றது வேறு. எவ்வளவு எதிர்ப்பு காட்டப்பட்டது, இந்த பிரச்சனையினோட சீரியஸ்னஸ் இருக்குது இல்லையா, அது எவ்வளவு பேசப்பட்டது, மக்கள் மையப்படுத்தப்பட்டது. ஆமாம். இப்போ இல்லை, நான் இப்போ இங்கே வரேன். தமிழ்நாட்டில் மனோன்மணிய சுந்தரநாத் யூனிவர்சிட்டியில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. விடமாட்டேன் எடு கத்தியன்ற மாதிரி அந்த மாணிக்கம் தாகூர், இன்னும் பிறரெல்லாம் அப்படியே என்னவோ பொங்கி எழற மாதிரி பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. முதல் இடத்துல வந்தே மாதரம் இருக்கு. அதில் என்ன பாடப்படுது? அதை பற்றி உன் கருத்து என்ன? காங்கிரஸ்காரன் அதை மட்டும் யோக்கியமாக பேச மாட்டான். இப்போ ஆராசா இந்த பாயிண்ட்டை எடுத்து பேசுகிறாரு இல்லையா, அதை அவங்க பேச மாட்டாங்க. அதான் காங்கிரஸ்காரர்களுடைய சிறப்பு. இது இந்து வழிபாட்டு பாடல், இது பாடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்ல, அதை சொல்ல மாட்டாங்க. சாஃப்ட் சங்கி, அதை பேச மாட்டாங்க. அப்போ அதை இப்போ வந்தே மாதரம் முழு பாடல் பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவது பாடினது அப்புறம் பேசுவோம். முதல்ல பாடினது ஒழுங்காக யோக்கியமாது, முழு பாடல் பாடினது அது கேவலம் இல்லையா அப்படின்ற கேள்வியை அவர்கள் எழுப்பலை. இது ஒன்று. அடுத்தது மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, அவர் தாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினார், அவர் பேரில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே இப்படி ஒரு அவமானமா அப்படி, அது ஒரு அவமானம் தான். 2வது அவமானத்தை நான் சொல்கிறேன். 1892 விவேகானந்தர் திருவனந்தபுரத்துக்கு வர்றார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு அவையில் உள்ள ஒரு அறிஞர், இவர் யார், மனோன்மணி சுந்தரம் பிள்ளை. அப்போ விவேகானந்தர் பேசும்போது இந்து அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. இவர் எழுந்திரிச்சு, நாங்கள் இந்து இல்லை, நாங்கள் திராவிடர்கள், எங்கள் மதம் சைவம் வைணவம், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் அவரே எழுதியிருக்கிற பதிவு, இவர் மனோன்மணி சுந்தரனார் வீட்டுக்கு விவேகானந்தர் சாப்பிட வர்றாரு. அப்போ இவர்கிட்ட நீங்கள் என்ன கோத்திரம்னு கேட்குறாரு.
அவர் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி சாப்பிட வந்துட்டார். எனக்கு பயங்கர ஆத்திரமாயிடுச்சு இதை கேட்டு. இருந்தாலும் ஒரு விருந்தினரை அவமதிக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்காத திராவிட சமூகத்தை சேர்ந்தவன், நானாக சொல்லக்கூடாது, படித்து காட்டிடுறேன். எனக்கும் கோத்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தன்மானம் காக்கும் தென்னாட்டில் பிறந்த திராவிட இனத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். ரொம்ப மெய்சிலுக்கத்தக்க ஒரு பதில் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது இல்லாமல் அவர் அதே ஆண்டில் அயோத்திதாச பண்டிதர் சென்னை விக்டோரியா ஹாலில் கூட்டின திராவிட மகாஜன சபை அதில் பங்கேற்று அதில் வந்து நான் சாதி பேதமற்ற திராவிட மகாஜன சபையின் ஒரு பிரதிநிதியாய் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு பதிவு செய்கிறார். இப்போது இதுக்கும் வந்தே மாதரத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் இந்துவே ஒத்துக்க மாட்டேன்றாரு. வந்தே மாதரம் எந்த மாதரம்? பாரத தாயின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மாதான்னாக்கா கிடையாது, அது வங்க மாதா. அந்த பாட்டை எழுதின பங்கிம் சந்திரன் அந்த பாட்டு எழுதினப்போ பாரதம்லாம் கிடையாது, வங்கம்தான். நான் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அந்த பாட்டிலேயே ஆதாரம் இருக்குது. அந்த பாட்டிலேயே அதற்கான ஆதாரம் இருக்கிறது. அந்த வரியை படிக்கிறேன். சப்த கோடி கண்ட கலகல அப்படின்னு, சப்தன்னா 7, 7 கோடி தொண்டைகளிலிருந்து எழும்பும் குரல் உன்னை நோக்கி எழுகிறது தேவியே. அது என்ன 7 கோடி அப்படின்னா, அன்னைக்கு பிரிட்டன் எடுத்த சென்சஸ் படி பெங்காலுடைய மக்கள் தொகை 7 கோடி. சரிதானா? அந்த 7 கோடியில் முஸ்லீமும் அடக்கம். அந்த லூஸுக்கு இது தெரியல. யார்? பங்கிம் சந்திரர் சொல்கிற முஸ்லீமும் சேர்த்து தான் சென்சஸ். ஆமாம், எழுதிட்டார். ஆனால் முஸ்லீமை கொல்லணுன்றதான் ஒரு கருத்து. அது பின்னால் பேசுவோம். அப்போ அப்படி பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ அதை திருத்திட்டானுங்க. சப்த கோடின்றத கோடி கோடி கண்ட கிலா கிலான்னு எழுதியிருக்கிறாங்க. அதை கரெக்ஷன் போட்டாங்க இப்போது, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆமாம். அதனால் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம், முதல் இடம் வந்தே மாதரம்னா முதல் இடம் வங்கத்தாய் வாழ்த்து, 3ஆவது இடம் தமிழ்த்தாய் வாழ்த்து. மனோன்மணியம் சுந்தரனாருக்கு இப்படி ஒரு கூடுதல் அவமானம் இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் இல்லை, நான் இந்து அல்ல திராவிடன், திராவிடன்றதை ஒத்துக்கொள்ளாத ஆரியம் என்பதை போற்றியவர் அவர். யார்? பங்கிம் சந்திரன். அவருடைய பாடல் அங்கே பாடப்பட்டிருக்கு. இந்த விவகாரங்கள் எதையும் இவங்க பேசுகிறதில்ல. சரிதானா? அப்போ டெல்லியிலையும் பேசலை, இங்கேயும் பேச வேண்டியதை பேசவில்லை. அப்படின்றது தான் இந்த மதசார்பற்ற கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்கு. இப்போ இந்த முழு பாடலை பாடணும் அப்படின்றத அஜெண்டாவுக்கு கொண்டு வந்தது யார்? எங்கே அந்த முழு பாடல் பாடப்படுகிறது? ராஜேந்திர பிரசாதே சொல்லிட்டாரு. அவர் மட்டும் இல்லை, காந்தி சொல்லிட்டாரு, தாகூர் சொல்லிட்டாரு, இது கம்யூனல் பாடக்கூடாது அப்படின்னு. அப்போ யார் முழு பாடல் பாடணும்னு சொன்னாங்கன்னா சாவர்கர் சொன்னார். முழு பாடல் எங்கே பாடப்படுகிறது இதுவரை என்றால் ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்களில் பாடப்படுகிறது. இப்போ ஆர்எஸ்எஸ் ஷாக்காவில் என்ன பாடப்படுதோ அது இந்தியா முழுதும் பாடப்படும். அப்போ எழுந்து எல்லாரும் வணக்கம் செய்யணும். ஆர்எஸ்எஸ் ஷாக்காவில் இன்னும் மிச்சம் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அடுத்தடுத்து நடைமுறைக்கும் சட்டமாகவே வரும். இல்லை, இதை ஆர்எஸ்எஸ் செய்கிறாங்க, பாஜக செய்கிறாங்க, சாவர்கருடைய வாரிசுகள் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய வாரிசுகள், அம்பேத்கரிய வாரிசுகளான எல்லா முற்போக்கு அமைப்புகளும் ரொம்ப தீவிரமாக அதை எதிர்த்துருக்கணுமே. அதில் ஒரு பெரிய குறைபாடு இருக்கிறதா பார்க்கலாமா? பார்க்கலாம். அதை நான் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, விதிவிட்ட வழி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது நம்ம வடக்கன்ஸ் அப்படின்னு அவங்கள கிண்டல் பண்ணுவோம். அவங்க வந்து மோடியை எதிர்த்து கடுமையாக போராடி, மோடியை எதிர்ப்பு நீட்டு அல்லது எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்றது மட்டும் இல்லை, மொத்தமாக கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ரொம்ப கெட்ட வார்த்தையிலே திட்டிருக்கிறாங்கன்னு இப்போ கேஸை போட்டு அர்ணாப் கோசாமி கொதிச்சிட்ருக்காரு. அவங்களெல்லாம் குறவலை நிற்கணும் அப்படின்னு கத்திட்டுருக்காரு. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த புனித மதிப்பீடுகள் எல்லாத்தையும் வடநாட்டு மக்கள் கேள்விக்குள்ளாகி இருக்கிறாங்க. இளைஞர்கள் என்னடா ராமர் கோயில், என்ன வெங்காயம் அப்படின்னு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லேயே பெண்கள் உள்பட எல்லாரும் இதை பேசியிருக்காங்கல்ல. ஆர்எஸ்எஸ்ஸே பயந்து ஆட்டங்கண்டு இருக்கு இந்த ஸ்பீச்செல்லாம் பார்த்து. என்னடா இப்படி கேட்குறாங்க,
நாம் ஒரு பெரிய இடைவெளி விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு பயம். நரேந்திர மோடி தர்த்தாக, இந்து முஸ்லீம் கர்த்தாக. நரேந்திர மோடிக்கு பயம் வந்துருச்சுன்னா உடனே இந்து முஸ்லீம்னு ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் வந்து ஸ்லோகன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அறிவு நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, இயக்கங்களுக்கு இருக்கா? நியாயமா? அது இல்லையே. இப்போ அவங்க ரெசிஸ்ட் பண்ணலான்னு நிற்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை விட்டுருங்க, அல்லது ஜென்சி என்று சொல்லத்தக்க இந்த கூட்டத்தை விட்டுருங்க, ஜோம்பி கூட்டத்தை விட்டுருங்க, எல்லாரையும் சொல்லல, இந்த கூட்டத்தை விட்டுருங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய கட்சிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? இதில் குறிப்பாக மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக தள்ளப்பட்டுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வங்க மாதாவுக்கான முதல் இடம் கொடுக்கப்பட்டது குறித்து ஒரு சர்ச்சை எழும்போது விஜய் அவர்கள் ரைடு போய் இப்படி மாசா ஃபோட்டோ காமிச்சு எல்லா ஊடகங்களும் மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு போட்டு. இல்லை அதைத்தான் சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சொரணை இல்லை. இதில் வந்து மெட்ரோவில் போனார், பஸ்ஸில் போனார், நடந்து போனார், பட்டு வேட்டி கட்டு வந்தார், கருப்பு கோட்டு போட்டு வந்தார். சேட்டலைட் ஊடகங்கள் பண்ணுறாங்களே, இதுதான் நியூஸு. இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ஓடுது. இது வந்து அதனால தான் சொல்கிறேன், இதை விட சிறந்த ஒரு ஏற்பாடு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான கைக்கூலி ஆட்சி வந்து நடக்குது பிஜேபிக்கு. ஒன்று சொரணையே இல்லாத முட்டாள் ஜென்மங்களாக தமிழ்நாட்டு மக்கள் அநேகமாக அப்படி ஆயிட்டாங்க. அதில் கட்சிகள் இது வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்த வரைக்கும் பயங்கர வீரவசனம், சனாதன ஒழிப்பு, வெங்காய ஒழிப்பு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. இவங்க வந்து விஜய் பேசலை, தாவேகா பேசலைன்னு இவங்களே பேசலையே, அவங்க எங்கே பேசுறதை பற்றி கேட்குறது? ஐஎம்எல் விசிகா கம்யூனிஸ்டுகளே பெருசாக பேசலை. இப்போ நான் வந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இதுக்காக ஓட்டு போட்டிங்களோ போய் துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதிக்கு பாட்டு பாடுங்க, போங்க பாடுங்க. தைரியம் இருந்தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போங்க. ஐஓஎம்எல் காரனை கேளுங்க, இதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டோமான்னு கேளுங்க. ஆதவர்ஜுனா கேளுங்க, அவர் தானே சொல்கிறாரு எனக்கு வந்து சிறுபான்மையின ஓட்டு எனக்கு தான் வந்திருக்கு. முதல்ல இளைஞர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பெரியவர்கள் எல்லாரும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகிடாதுன்னு நினைக்கிறாங்க. இருக்குது. அதை இப்போ தாவேக்காவை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது சட்டம் ஆகிடுச்சுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வேணால் கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும்? சுப்ரீம் கோர்ட்டை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன சுப்ரீம் கோர்ட்டுன்னு காவடி எடுங்க இவங்க, அது அவ்வளோதான் நடக்கும். அதில் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தலாம், அவசியமான போது பயன்படுத்தலாம். எப்போ அவசியம் அது போலீஸ் முடிவு செய்யும். பெல்லட் குண்டை மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்துறது எவ்வளோ கொடூரம். நூற்றுக்கணக்கான காஷ்மீர் இளைஞர்களுக்கு கண்ணு போயிருக்கு. பெல்லட் குண்டுனா அப்படியே ஒரு 100 இது வந்து வரும். அது எங்கே போகும்? பிரெயினுக்குள்ளே போகுமா, கண்ணுக்குள்ளே போகுமா, காதுக்குள்ளெல்லாம் அடிச்சு? ஆமாம், ஒன்றும் எடுக்கவே முடியாது, அது அவ்வளோ மைன்யூட்டானது. அதை பயன்படுத்தலாம்னு ஒரு நீதிபதி பேசுகிறாரு. அந்த கோர்ட்டுக்கு போய் நாங்கள் நியாயம் வாங்குகிறோன்னு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய நிலைமை. இல்லை, இவங்க இப்போ சமீபத்தில் நடந்த மருத்துவ உயர்கல்வி சீட்டுக்கான வழக்கில் இவங்க போய் நீதிமன்றத்தில் வாயே திறக்கலை அப்படிங்கிறது தான் ஸ்டாலினே ஒரு குற்றச்சாட்டு போயிடுச்சு. மொத்தமாக பேசவே இல்லையா கோர்ட்டில் போய்? ஏற்கனவே இங்கே மாநிலத்தில் இல்லை, இது எது அறியாமை எது திட்டம்னு தெரியலைங்க. அறியாமை எவ்வளவு, திட்டம் எவ்வளவு அப்படின்னு தெரியல. இப்போ இவங்க திட்டமிட்டு செய்கிறதெல்லாம் நம்ம அறியாமை கணக்கில் சேர்த்துட்ருக்கோம். வர முடியாதவங்க, தற்கூரிங்க, ஒன்றும் தெரியல இவங்களுக்குன்னு, காரியமாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. செந்தில் பாலாஜியை விரட்டி கைது பண்ணுறதுக்கு புது எஃப்ஐஆர் போட முடியும் தெரியுது. அதிமுக எம்எல்ஏக்களை தூக்குறதுக்கு அடுத்தடுத்த வேலைகளை செய்ய தெரியுது. ஆனால் அரசு உரிமைகளை மட்டும் நீதிமன்றத்தில் வாதாட திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ அங்கே கர்நாடகா போகிறேன்னாரு, அவனே வரக்கூடாதுன்றான். எதுக்கு ஏன் போகாதையான்னு இவங்க எல்லோரும் கதறாங்க. அதை கேட்கல. அவன் வராத, எங்கள் ஊரில் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ மானம் கட்டவங்களாக இருக்கிறோன்னு பாருங்கள். என்ன ஒப்பீடுன்னு கேட்டால், அங்கே வந்து வராத அப்படின்னு ஜனநாயகம் போஸ்டர் கிழிக்கிறான், அதெல்லாம் பண்ணுறான். இங்கே வந்து போகாத, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, ட்ரிபியூனல், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இங்கே தான் நம்ம பஞ்சாயத்தை செட்டில் பண்ணமே தவிர
நேரடி பேச்சுவார்த்தைன்னு அவன் கூப்பிட்டாக்க போகக்கூடாது அப்படின்னு தான் இது வரைக்கும் எல்லா கட்சியும் நிலை. போய் இதெல்லாம் கெடுத்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அதெல்லாம் கேட்கல போவேன்னா அப்போ இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கணும், இங்கே எதிர்ப்பு நடந்திருக்கணும். ஒன்றும் நடக்கலையே. அப்போ கன்னடர்களுக்கு சொரணா இருக்கா, தமிழர்களுக்கு இருக்கா? அன்புமணி கொடுத்த வாய்ஸ் கூட எல்லா இடத்துலையும் எடுபட்டுருக்கு. அன்புமணி கூட போகாதீங்க தப்பு அப்படிங்கிறாரு, அவமானங்கிறாரு. ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து அப்படியே லைட்டாக ஸ்டேட்மெண்ட். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிகாரம் படுத்தல. அது அந்த பங்கு வாங்காத 2 கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த கணக்கு தான். தெரியல எனக்கு இதெல்லாம் என்னன்னு பதில் சொல்லணும். அவங்க டெய்லி சுட்டி காட்டியிருக்கிறோம். பார்லிமெண்ட்டில் ஏன் பேசலை சிபிஐ சிபிஎம் தெரியல எனக்கு. ஏன் பேசலை? விசிகா ஏன் பேசலை? காங்கிரஸு சிக்கன் பிரியாணி போடுவதற்கு திமுக ஆட்சேபம் அப்படின்னு ஒரு செய்தி, அதுக்கு டைம்ஸ் நவ்வில் ஒரு பேட்டி, அது கார்த்தி சிதம்பரம் பேட்டி கொடுக்குறாரு. திமுக இன்னும் ஆட்சியில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க தோத்துட்டாங்க. யார் ஆட்சேபிச்சாங்க? அந்த செய்தியே பொய், வதந்தி. அதை கேட்டுட்டு இவர் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். நீ என்ன கழட்டுனா அங்கே வந்தே மாதறதுக்கு உன்னெல்லாம் ஒரு எம்பியாக தேர்ந்தெடுத்து அனுப்பி மானங்கிட்டவனுங்க. இது அதாங்க வைத்தறிச்சலாக இருக்குது. அதை முழுக்க கிட்டத்தட்ட இந்த ராஷ்டிரம் அமலாகுது. இவங்க ஏதோ கழட்ட போகிறதா ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, அதான் கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவுமே பேசலை அப்படின்னா இதில் நம்ம காங்கிரஸ் பேசுன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க வாயை திறக்க மாட்டாங்க, அவங்களே ஒரு சாஃப்ட் சங்கீஸ் தான். சரி, இதுதான் நிலவரம். இது அதனால் இது வரலாற்றில் என்ன அது என்ன எதுனாக்கா அது ஒரு தனி கதை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அவுட்ரைட்டாக ஒரு புக்கு ஒன்று வந்துருக்குது. அந்த புக்கை கோட் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. அந்த புக்கு வந்து வந்தே மாதரம் த பயோகிராஃபி ஆஃப் அ சாங் பை சபயசாச்சி பட்டாச்சாரியா. அந்த புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஓப்பனிங்கு, அதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? எ கம்யூனல் வார் கிரை அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிக்கிறார். அந்த புக்கில் அவர் என்ன எழுதியிருக்காரு, அதில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் முஸ்லீம்களை பற்றி எழுதியிருக்கிறது படித்தாக்க நம்ம காவி டவுசர் இருக்காங்கள்ல, அவங்களே வெக்கத்தில் குறுகி போயிடுவாங்க, அந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னு எழுதுகிறாரு. இதுதான் இந்த நூலின் தகுதி. அப்போது இதை பற்றி பேசுவதற்கு திராணியற்றவர்களாக, தைரியமற்றவர்களாக, அதாவதுங்க எதிரியை முறியடிக்கிறது அப்புறம், நமக்கு மெஜாரிட்டி இருக்குது இல்லைன்றது வேறு. இந்துத்துவா அப்படின்றத எதிர்த்து பேசுகிறதுக்காவது அதற்குரிய நேர்மையோ தைரியமோ இருக்கணுமா இல்லையா? அதுவே இல்லையே. இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, சீட்டில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குது, இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகள் மைனாரிட்டியாக இருக்குது, அதுதான் நம்ம பிரச்சனைன்னு நினச்சிட்ருக்குறோம். அது அல்ல. பிஜேபி கொள்கையை எதிர்க்கின்ற நேர்மையோ நாணயமோ விருப்பமோ இவர்களுக்கு இல்லை. இவன் மெஜாரிட்டியாகி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவன் மெஜாரிட்டியாகி அதே வேலையை பார்க்க மாட்டான்றதுக்கு என்ன கேரண்டி? யூஜிசி மெம்பரை உள்ள விடணும்னு பேசுகிறாரு. ஆமாம். அதனால் எது முக்கியம்னு கேட்டால், இப்போ திமுக 2 பேர் பேசிட்டாங்க, அது என்ன பெரிய மேட்டரா அப்படின்னா, பேசலையே அது என்ன? மௌனத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. விஜய் பேசாமல் இருப்பதற்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பேசாமல் இருப்பதற்கும் ஒரு பொருள் இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் பேசாமல் இருக்கிறது. ஆமாம், இவங்க இதெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு நாளைக்கு திமுக பிஜேபியோட போயிடும், நீ இன்றைக்கே போயிட்டேன்னு சொல்கிறேன் நான். நாளைக்கு திமுக போனால் நாளைக்கு பார்ப்போம், அது ஒன்றும் சும்மா விட போகிறதில்ல. நீங்கள் இன்றைக்கே போயிட்டீங்க. நீங்கன்னு யாரை சொல்கிறீங்க? எதிர்கட்சிகளை, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகளை. எப்படிங்க தெரியாது? எப்படி தெரியாது? லோக்சபாவில் வருதுன்னு எப்படி தெரியாது? அது எப்படி இவங்களுக்கு மட்டும் சொன்னாங்களா? காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க, அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு, எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க, பேசலை. இதற்கு என்ன பொருள்? இதுதான் சீரியஸான பிரச்சனை. இந்து ராஷ்டிராவோடு இவர்கள் எல்லாருமே கைகோர்த்து நிற்கிற மனநிலையில் இருக்காங்களான்னு கைகோர்த்து இருக்கிறார்கள் அல்லது சரணடைந்து விட்டார்கள். ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம், அடுத்தது பிஜேபி கூட்டணிக்கே போயிடலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அங்கே கொடுத்தா அங்கே போயிட வேண்டியதான். இல்லை, இது மாதிரியான விஷயங்களை வந்து கடுமையான எதிர்ப்பு எப்பவுமே 2 பேர்த்திட்டருந்து வரும். ஒன்று திருமா எதிர்ப்பார், இன்னொன்று கம்யூனிஸ்டில் எதிர்ப்பாங்க. அவங்க வந்து இந்த இந்துத்துவா எதிர்ப்பில், சனாதன எதிர்ப்பில் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுவாங்க, ஒரு லீட் எடுப்பாங்க. அவங்களுடைய அமைதி தான் நம்மளை ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. அவங்க ஒரு நாடு தழுவிய ஒரு பெரிய இல்லை அதிர்ச்சி நமக்கு பயனில்லை. அந்த கட்சிகளைச் சேர்ந்த
தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, சனாதன எதிர்ப்பு அதுதான் எனக்கு முக்கியம், திமுகட்ட 2 சீட்டு 4 சீட்டு இதெல்லாம் பேசாதீங்க, இப்போ இந்த டைலாகெல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு திருமா. அந்த திருமா சும்மா இருக்கார். சிபிஐ சிபிஎம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தி இதெல்லாம் பண்ணவங்க, அங்கே இவங்க இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க, சும்மா இருக்கிறாங்க. அல்லது இப்போ வந்தே மாதரம் இங்கே மனோன்மணியத்தில் நடக்குதுன்னா என்னையா வந்தே மாதரம் பாட்டு, அதில் என்ன இருக்குது இன்னும் பேசலை. சிபிஎம்லேயே ரொம்ப புரட்சியாளர் யாருன்னாக்கா நம்ம சு வெங்கடேசன், ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், அவரும் இதெல்லாம் பேசலை, நாடாளுமன்றத்தில் பேசலை. ஏன் பேசலை? அல்லது அவருடைய நெருங்கிய நண்பரான விஜய் அவரை பேச சொல்லி அவர் கொஞ்சம் சிபாரிசு பண்ணியிருக்கலாம், 2 வார்த்தை சொல்லுங்கள், இளைஞர்களுக்கு போகும்ல விஜய் சொன்னால், ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க ஆரத்தழுவி கட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போது 2 வார்த்தை சொல்லலாம். அதை இதெல்லாம் பேசுங்க, அப்போ தான் உங்கள் இமேஜ் அதுக்காவது பேச சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ என்ன விதமான உறவுன்னு எனக்கு தெரில. ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் குறித்து பேசுங்க அப்படின்னு நம்ம ஏதாவது கேள்விகள் எழுப்புகிற நேரத்தில் அன்னைங்க நம்மளோ யாராவது தாவைக்கா கேட்டால் போடா 200 ரூபா ஊப்பி, ஆமாம், ஆனால் சு வெங்கடேசன் சொன்னால் சொல்ல மாட்டாங்க அப்படி. அதனால தான் அவர் பேசலாமே, பேசாமல் இருக்கிறாரே, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதான்னு கேட்குறேன். ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு கேட்க வேண்டியதாக தான் இருக்கும். அது அவங்க தான், அந்த கட்சி தோழர்கள் தான் கேட்கணும், அல்லது விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க கேட்கணும். முஸ்லீம் லீகை யாராவது நம்பக்கூடிய முஸ்லீம்கள் இருந்தாக்கா அவங்க முஸ்லீம் லீகை கேட்கணும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை படிப்படியாக ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, காவி அஜெண்டாவை நோக்கி, இந்து ராஷ்டிர அஜெண்டாவை நோக்கி நகர்த்திட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. இதனுடைய மொத்தமாக ஒரு ஐடியலாக, அதாவது இப்போ ஒரு தேசத்தை ஒன்றிணைக்கும் போது ஒரு குறியீடாக ஒரு பாட்டு இருக்கும், ஒரு குறியீடாக ஒரு கொடி இருக்கும், இல்லை குறியீடாக ஒரு சின்னம் இருக்கும். அதுபோல் ஒரு குறியீடு, இந்து ராஷ்டிரம் பிறந்து விட்டதுங்கிற குறியீடை உணர்த்துவதற்காக தான் வந்தே மாதரத்தை இறுதி பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு இந்து ராஷ்டிரத்தை ஏற்றுக்கொள்ள இடத்துல வந்து நகர்த்திட்டாங்க. அதை நம்ம ஆட்கள் எல்லாரும் வேடிக்கை. இந்து ராஷ்டிரம் உங்கள் தொண்டை குழிக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது, அதை திணிக்காதீங்க அப்படின்னு தடுப்பதற்கான முயற்சியில் கூட எதிர்க்கட்சிகள், மதசார்பற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள், பிஜேபிக்கு நாங்கள் தான் மாற்று, நாளைக்கு தூக்கி எறிய போகிறோம் என்று சொல்லிக்கொள்பவர்கள் யாரும் பேசவில்லை. விஜய்க்கு இன்றைக்கு மௌனமாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அது கிறிஸ்தவ அமைப்புகள், விஜய் ஆதரவு கொடுத்தவங்க, அவருக்கு வாக்களித்தவர்கள் எல்லாரும் தான், எல்லாருக்கும் இது பொருந்தும். அதனால் இது சிறுபான்மை சமூகத்தை பற்றி மட்டும் நான் பேசலை. சுயமரியாதை மண் என்று கூறப்படுகின்ற தமிழ்நாட்டு மண் வந்து மண் மாதிரி இருக்குது. தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும் எல்லாரும் சேர்த்து அப்படி தான் இருக்கிறோம். இந்த சொரணையற்ற நிலையை பற்றி திரும்ப திரும்ப கடுமையாக ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னாக்கா, இவங்களை வையறதுனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. எருவ மாட்டை அடித்து கிளப்புற மாதிரி தானே வச்சுங்களேன். எருவ மாட்டை கொஞ்சம் கடுமையாக தானே அடிக்க வேண்டியிருக்கு. அந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.